ரியாஸ் கிச்சன். சாரி காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு குட்டீஸ் கிச்சன்னு வச்சுருந்தோம். சில பல காரணத்தினால நம்ம பேர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என் பேர் ஆண்ட்ரியா, அதனால் வந்துட்டு நான் ரியாஸ் கிச்சன்னு வச்சுட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஒரு ஈஸியான கத்திரிக்காய் சாம்பார் தான். நம்மளை விட சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சமைக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஓகே, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுடலாங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போட்டுடலாங்க. ஒரு சின்ன திங்க நான் வந்துட்டு பருப்பும் தக்காளி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு பருப்பு வெந்துட்டாலே வந்துட்டு சாம்பார் ஓவருங்க. நம்ம இப்போ தாளிப்பு மட்டும்தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. இப்போ வந்துட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நம்ம வந்துட்டு பூண்டு வந்துட்டு குழம்புக்கு தட்டி போட்டுடலாங்க, ஒரு ஃப்ளேவர் தருது. நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இது ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்துட்டு கறிவேப்பிலை போட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கோல்டன் ஷேடில் ஆயிடுச்சுங்க வெங்காயம். அதனால் நம்ம கறிவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா கோல்டன் ஷேட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த கத்திரிக்காவை வந்துட்டு நம்ம கொட்டிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, மசால் தூள், சாம்பார் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு பருப்பு கூட கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி. அதுவும் கத்திரிக்காய் வந்துட்டு ஹாஃப் வேகணுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ அந்த பூண்டு ஸ்மெல் வருதுங்க. அதனால் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு கத்திரிக்காவை போட்டுருவோம். பூண்டு ஸ்மெல் செம்மையாக வருதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் போட்டுடலாம். கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இப்போ நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் போட்டுட்டோங்க. நல்லா ஃப்ரை ஆகுது. நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகுதுங்க கத்திரிக்காய். இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ மசாலா தூள் போடலாம். இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் போடலாங்க. இப்போ 3 ஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் போட்டுருவாங்க.
1 ஸ்பூன் உப்பு போட்டுருவாங்க. இது போட்டுட்டோங்க. நம்ம பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுருவாங்க. இப்போ 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுருவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இது நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளுக்கு அந்த பூண்டு ஸ்மெல் நல்லா வருது. அந்த சின்ன கேப்பில் நம்ம ஒன்று பார்க்கலாம். நான் லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அது நம்ம பருப்பில் ஊற்றிடலாம் வாங்க. இப்போ இது ஊற்றிட்டோம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்துட்டு பருப்பில் கொட்டிடலாம். சூப்பராக ஸ்மெல் வருதுங்க. இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம சாம்பாரில் போட்டுடலாம். ஓகேங்க, நம்ம இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்லாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது வேகட்டுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ள உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணுறேங்க. எங்கள் அக்கா வந்துட்டு 10th எழுதியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு பாஸ் ஆகிட்டாங்க. 443ங்க மார்க்ஸு. நான் வந்துட்டு எப்படியும் ஷுவராக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் சிஸ்டரை காட்டுறேங்க. மை ஓன் சிஸ்டர் அவங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சுங்க. காய் செம்மையாக வெந்திருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.